Hello friends, நம்ம சனா இன்சைட் சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் பார்த்தோம், சிம்பிள் பாஸ்ட் பார்த்தோம். இன்னைக்கு சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாசிட்டிவ்ங்கிறது நேர்மறையாக ஸ்ட்ரெயிட்டாக நடக்க போகிற விஷயத்தை பேசுறது. நெகட்டிவ்னா அதாவது எதிர்மறையாக அது ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை நெகட்டிவாக ஃபியூச்சரில் உள்ளதை சொல்கிறது. கேள்வியாக கேட்குறது வந்து இன்ட்ராகேட்டிவ். ஓகே, ஃபியூச்சருங்கிறது எதிர்காலம். இப்போ பாசிட்டிவாக பாருங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6 சப்ஜெக்ட் நமக்கு தேவை எந்த டென்ஸுக்குமே. ஐ, யூ, ஹி, சி, இட், தே. ஸோ எல்லா இடத்துலையுமே அது கேள்வி மாதிரி கேட்டாலும் சரி தான், நெகட்டிவாக பண்ணாலும் தான் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே தேவைப்படும். இங்கே வேர்பு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா கோ. என்ன வேர்பு எடுத்திருக்கேன்? கோ. கோ, வெண்ட், கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வேர்பில். ஸோ அந்த வேர்பில் நம்ம வந்து இங்கே கோன்னு எடுத்திருக்கோம் ஃபியூச்சர் டென்ஸுக்கு. இப்போ பாசிட்டிவ்க்கு வந்து என்னன்னா I will go. I will go to the school. I will go to the temple. I will go to the church. ஸோ இந்த மாதிரி I will go. நான் சர்ச்சுக்கு போவேன். அது பின்னால எதிர்காலத்தை சொல்றது. I will go to the school. நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். சரிங்களா? I will go. You will go. நீ you will go to the school. நீ ஸ்கூலுக்கு போவ. He will go to the school. அவன் ஸ்கூலுக்கு போவான். She will go to the school. அவள் போவாள். It will go to the school. அது ஸ்கூலுக்கு போகும். They will go to the school. அவர்கள் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ். நெகட்டிவ்னா அதை பண்ண மாட்டேன்னு சொல்றது. I will not go to the school. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். You will not go to the school. நான் ஸ்கூலுக்கு போக நீ ஸ்கூலுக்கு போக மாட்ட. He will not go to the school. அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். இந்த will நாட்டுன்னு சேருது. சரிங்களா? ஸோ நாட்டுங்கிறது இப்போ பண்ண மாட்டேன், அதான் நெகட்டிவாக வருது. இட் வில் நாட் கோ, தே வில் நாட் கோ. ஸோ மாதிரி நாட்டுனா நெகட்டிவ், பண்ண மாட்டேன்னு சொல்றது. சரி, அடுத்து பாருங்க இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் என்னது? கேள்வி. இப்போ ஐ வில் கோனா நான் போவேன், ஐ வில் நாட் கோனா போக மாட்டேன். இங்க நானா போனோம், will I go? நானா போவேன், நானா ஸ்கூலுக்கு போறேன். will you go? நீயா போற. will he go? will he go னா நீயா அவனா போறான். will she go? அவளா போறான். will it go? அதுவா போகுது. will they go? அவர்களா போறாங்க. அவங்களா கல்யாண வீட்டுக்கு போறாங்க. அவங்களா ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வியா கேட்கறது எல்லாமே வில்லுங்கிறத நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வில்லு இருக்கிறது எல்லாத்தையுமே முதல்ல போட்டு கொஸ்டினா நம்ம கேட்டுருவோம். ஸோ அப்படி பண்ணாதான் அது வந்து இன்ட்ராகேட்டிவ். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.